யூஸ் டைரி. இன்னைக்கு நம்ம டைரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்டரியில வந்து டீ லீஃப்ல இருந்து டீ டஸ்ட்டுக்கு வந்து எப்படி மாற்றி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களும் வந்து இந்த ப்ராசஸ் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீ லீஃப் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து கொஞ்சம் குளிரான பிளேஸில் வந்து வளரும் அப்படின்னு சொல்லி அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும். டீ ஃபேக்ட்ரியில் வந்து ப்ராசஸிங் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன். டீ லீஃப் வந்து நான் வந்து ரொம்ப ப்ரீஃபாக எடுத்தேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வந்து நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டீ லீஃப் வந்து பார்த்திங்கன்னா லேபர்ஸை வச்சு வந்து டீ தோட்டத்துலேருந்து எடுப்பாங்க. லேபர்ஸ் வந்து இந்த டீ லீஃபை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 to 10 years பிஃபோர் நான் வந்து படிக்கும் போதெல்லாம் வந்து கையில் தான் வந்து அந்த அரும்பு கீழே வந்து காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பை வந்து உடச்சி கையில் வந்து கிள்ளி எடுப்பாங்க. இப்போ வந்து யாருமே வந்து அப்படி கிள்ளி எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து டீ லீஃப் எடுக்கிறதுக்குனே கட்டர் மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஸோ அந்த கட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா அருவாள் மாதிரி ஒரு சின்ன கத்தி, அதாவது நம்ம விரல் அளவுக்கு தான் இருக்கும், அந்த கத்தி யூஸ் பண்ணி வந்து டீ இலையை வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து டீ இலையை வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அதை வந்து ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகணும். ஃபேக்ட்ரிக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃபேக்ட்ரி வந்து பக்கத்தில் இருந்தது அப்படின்னா லேபர்ஸ் அவங்களே கொண்டு போய் கொட்டிடுவாங்க இலையை. இல்லை ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப தூரமாக இருந்தது அப்படின்னா ஃபேக்ட்ரியிலேருந்து அவங்களே வண்டி அனுப்புவாங்க. வண்டி அனுப்பிச்சு இலையை வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. எடுத்து நம்ம வந்து எவ்வளோ இலை போட்டிருக்கோம் அந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வந்து கேஷ் வந்து கொடுப்பாங்க. ஃபார்மர்ஸ் வந்து லேபர்ஸ்க்கு வந்து வீக்லி வேஜஸ் மாதிரி எல்லா வாரம் சாட்டர்டேஸும் வந்து வேஜஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஃபேக்ட்ரிக்கு இலை போயாச்சு. ஸோ ஃபேக்ட்ரியில் வந்து டீ லீஃபை வந்து எப்படி டஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வந்துட்டோம். இனி அடுத்து வந்து ஃபேக்ட்ரியில் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரஃப் வந்து எதுக்கு அப்படின்னா, இலை வந்து தோட்டத்துலேருந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா, மழை பெஞ்சிருக்கும், ஈரப்பதம் இருக்கும் இலையில. ஸோ அந்த இலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரஃப்பில் வந்து இலையை வந்து கொட்டிடுவாங்க தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து. அதை வந்து இந்த ரூமில் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று வந்து ஒரு மிஷின் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின் தான் இது. இவங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மிஷின் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ அந்த ஃபேன் மாதிரி அந்த மிஷினில் வந்து ஆன் பண்ணி விடும் போது அந்த காற்று வந்து இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஒரு வளையாக இருக்குது இல்லையா, டனல் மாதிரி. அந்த டனல் வழியாக வந்து உள்ளே போகும். உள்ளே போய் நான் முதல்ல முன்னாடி சொல்லி இந்த ட்ரஃப்னு சொல்லிட்டு, அந்த ட்ரஃப்புக்கு அடியில் வந்து கம்பி வலை மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து கம்பி வலை மாதிரி, மெஷ் மாதிரி கம்பி வலை மாதிரி இருக்கும். இதுதான் நான் சொன்னது. ஸோ இந்த வழியாக வந்து அந்த காற்று வந்து படும் போது இலையில் இருக்க ஈரப்பதமெல்லாம் வந்து ட்ரை பண்ணி இலை ட்ரை பண்ணது போக அந்த இலைங்களை எடுத்து அவங்க இந்த மிஷினில் வந்து கொட்டுவாங்க. இந்த மிஷினில் வந்து அவங்க வந்து கொட்டும் போது இந்த இன்னுமே வந்து இலையோட ஈரப்பதத்தெல்லாம் எடுத்து இந்த இலைங்களெல்லாம் வந்து கன்வேயர் மூலிமா வந்து கீழே வந்து அனுப்பும். கீழே வந்து எதுக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே தான் வந்து உங்களுக்கு கட்டரு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுற மிஷின் எல்லாமே வந்து கீழே தான் இருக்குது. ஸோ மேலேருந்து எப்படி நீங்கள் இலையை கீழே அனுப்புவீங்க, தூக்கிட்டும் போக முடியாது. ஸோ அதுக்காக வந்து இந்த இலையை வந்து ட்ரை பண்ணி கன்வேயர் மூலிமா இப்போ வந்து கீழே வந்து இலையும் போகுது, நம்மளும் கீழே போய் என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வந்து கீழே
கீழே வந்துட்டோம். இப்போ கீழே வந்து இப்போ வந்து இலை வந்து மேலே இருந்து கன்வேயர்லேருந்து வந்துட்டு இருந்த இலைங்கெல்லாம் வந்து இந்த வழியாக வந்து கட்டரில் வந்து கட்டாகி வந்து கீழே வந்து விழுந்துட்டு இருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே கட் ஆகலை, 1-2 குச்சி குச்சியாக இருக்கும். இதை வந்து இன்னுமே வந்து ஃபைனாக கட் பண்ணும். அது வந்து ஃபைனாக கட் பண்ணுறதுக்கு சிடிசி மிஷின் அப்படிங்கிற மிஷினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஷினில் வந்து மொத்தமாக 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டெப்லேயும் வந்து இலை வந்து நல்லா ஃபைனாக கட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, அடுத்தது என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். இலை வந்து சிடிசி மிஷினில் வந்து 5 ஸ்டெப்லேயும் வந்து கட்டாகி நல்லா ஃபைனாக கட்டாகி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து கன்வேயர் மூலிமா வந்து ட்ரம்முக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த ட்ரம்மில் வந்து இலைங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ட்ரம்முன்னா சும்மா சாதாரண ட்ரம்மெல்லாம் இல்லை, அது உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ரொம்பவுமே வந்து பெரிய ட்ரம்மு. அந்த ட்ரம்மில் வந்து அந்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஃபைனாக கட் பண்ண பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் எல்லாம் போய் விழுகும் போது அந்த ட்ரம்மு வந்து சுற்றும். அந்த ட்ரம்மு சுற்றும் போது இந்த இலை பவுடர் எல்லாமே வந்து அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு சுற்றும் போது பவுடர் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரவுண்டாக சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸ் மாதிரி, ரொம்ப குட்டி குட்டி ரவுண்ட் பால்ஸ் மாதிரி ஆகும். ரவுண்ட் பால் மாதிரி ஆகி இந்த சைடு வர்றதை வந்து அவங்க வந்து லேபர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு அதை வந்து எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதை வந்து கலெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் வந்து சூடாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சிடிசி மிஷினில் வந்து ரொம்ப ஃபைனாக கட் ஆகி கன்வேயர் மூலிமா வந்து உங்களுக்கு இந்த ட்ரம்மு மூலிமா வந்து டீ பவுடரெல்லாம் வந்து சுற்றி சின்ன சின்ன பாலாக வருது. ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட் இருக்கும். ஹீட்டெல்லாம் வந்து கூல் பண்ணுறதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபேன் வச்சு அந்த ஃபேனில் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கூல் ஆகும். ஸோ இந்த பவுடர் எல்லாம் வந்து இப்போ வந்து கூல் பண்ணுறாங்க. கூல் பண்ணி இந்த பவுடர்லாம் எடுத்து இங்கேயும் ஒரு கன்வேயர் வச்சுருக்காங்க. அந்த கன்வேயர் மூலிமா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அனுப்புகிறாங்க. அடுத்த ஸ்டெப்பு தான் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டெப். ஏறக்குறைய வந்து டீ டஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டீ டஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கன்வேயர் மூலிமா வந்து ஹீட் பண்ணுறக்க அனுப்புகிறாங்க. அது வந்து ஹீட் பண்ணுறது வந்து ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா இப்போ வந்து க்ரீன் கலரில் போகிற டீ டஸ்ட்டு அதை ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து டீ போட்டு குடிக்கிறோம் இல்லையா, அந்த கலருக்கு டீ டஸ்ட் வந்து அந்த கலருக்கு மாறிடும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாக்கிஷ் ப்ரௌன் கலருக்கு வந்து வந்துடும். அது இதுதான் வந்து அந்த ஹீட்டிங் அந்த மிஷினு. இந்த ஹீட்டருக்கு வந்து இந்த சூடு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லியும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் ஹீட் ஆகிறது. அந்த டீ தூள் வந்து அந்த டீ டஸ்ட் வந்து விழுந்து அந்த சூடில் வந்து ஹீட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால் இவ்வளோ கிளியராக தான் எடுக்க முடிஞ்சது, ஏன்னா சூடு அங்கே.
ஸோ என்னால் வந்து இவ்வளோ கிளியராக தான் எடுக்க முடிஞ்சுது, ரொம்ப இதாக எடுக்க முடியல. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து டீ டஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சுது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ஹீட்டிங் ரூம் வந்து அடுப்பு தான், விறகு அடுப்பு தான், சாதாரண விறகு அடுப்பு தான். விறகு அடுப்பு யூஸ் பண்ணி தான் வந்து ஹீட் பண்ணுவாங்க. பாருங்கள், அப்படியே தகன்னு எரிஞ்சிட்ருக்கு. இந்த சூட்டில் தான் வந்து அந்த டீ டஸ்ட்டை வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணி உங்களுக்கு வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து டீ டஸ்ட்டாக வந்து வெளியே வருது. க்ரீன் கலரில் போகிற டீ டஸ்ட் வந்து இந்த ஹீட்டில் வந்து சூடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பிளாக்கிஷ் ப்ரௌனாக வந்து வெளியே வருது. இப்போ வந்து டீ டஸ்ட் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். சின்ன சின்ன பால்ஸு, பெரிய ரவுண்ட் பால்ஸு, ஃபைன் டஸ்ட், எல்லா இது வெரைட்டிஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிறாங்க. ஸோ கிரேட் வைஸாக எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இதை வந்து பக்கெட் கன்வேயர் மூலிமா, இந்த மிஷினுக்கு பேர் வந்து பக்கெட் கன்வேயர். இந்த பக்கெட் கன்வேயர் மூலிமா வந்து பாஸ் பண்ணுறாங்க. வந்து அந்த கிரேட் வைஸாக பிரிக்கிற மிஷினுக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணி இப்போ வந்து கிரேட் வைஸாக பிரிப்பாங்க. இது இந்த க்ரீன் கலர் மிஷின் தான் வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிற மிஷின். இது வந்து உங்களுக்கு வந்து கிரேட் வைஸாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, பெரிய பெரிய ரவுண்டு பாலு அதெல்லாம் வந்து ஒரு கிரேடாகவும், ஃபைன் டஸ்டெல்லாம் வந்து இன்னொரு கிரேடாகவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்து வைப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக பிரியும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியும். இதில் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பெரிய பெரிய ரவுண்ட் பால்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடும். ரைட் சைடில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் வந்து ரைட் சைடில் போயிடும். ஸோ இந்த பெரிய பெரிய பால்ஸாக இருக்கிறதும் வந்து இங்கே வந்து விழுகுது இல்லைங்களா, இதை வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பார்ட்டிஷன் வச்சுருப்பாங்க. 5 பார்ட்டிஷன்லையும் வந்து கீழே வந்து பேக்கிங் பேக் வச்சுருப்பாங்க. ஸோ 5 பார்ட்டிஷன்லையும் வந்து ஒரு கிரேடு வந்து ஒரு பார்ட்டிஷன் பேக்கில் வந்து செப்பரேட் ஆகி வந்து விழுகும். ஸோ அப்படி விழுகும் போது இதை வந்து எந்தெந்த கிரேடு வந்து எப்படி சேல் பண்ணணுமோ அப்படி வந்து சேல் பண்ணுவாங்க. அதிலே வந்து இது வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய ரவுண்டாக இருக்கும். அதை வந்து மறுபடியும் வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ டீ லீஃப்லேருந்து டீ டஸ்ட்டுக்கு வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. என்னோடய சேனலை வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடி சீக்கிரம் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.